திறனாளிகளும் இங்க வாழ்றாங்க. ஸோ அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்யுது சென்னை, அவங்களுக்கான கல்வியையும் உறுதி செய்யுது சென்னை. சென்னையோட அந்த முகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சென்னைங்கிற அந்த முகத்துல ரொம்ப முக்கியமாக 2 பெண்களை நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா என்னடா அது மறுபடியும் பொம்பளைங்களை பத்தியே இவங்க பேசுறாங்களேன்னு இருக்கு. ஆனா சென்னையுடைய வளர்ச்சிக்கு, சென்னையுடைய இன்க்ளூசிவ் குரோத்துக்கு பெண்களுடைய பங்கு ரொம்ப இன்றியமையாததா இருந்திருக்கு. 2 முக்கியமான பள்ளிகளை இங்க நான் மென்ஷன் பண்ணணும்னு விரும்புறேன். ஒண்ணு வந்து பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய விக்டரி பிளைண்ட் ஸ்கூல், பார்வையற்றோருக்கான பள்ளி. இன்னொன்னு மயிலாப்பூர் சாந்தோம் பகுதியில இருக்கக்கூடிய காது கேளாதாருக்கான பள்ளி. இந்த 2 பள்ளிகளுமே ரொம்ப முக்கியமான பள்ளிகள். இதுல பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய விக்டரி பிளைண்ட் ஸ்கூல் அமையறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவங்க லேடி ஆஸ்க்வித் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஆஸ்க்வித் பண்ண ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மொழி பிரெயில் அப்படின்ற இந்த மொழி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பார்வையற்ற குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி தரதுங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்ப இவங்க என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு மொழிய இந்த மாதிரி ரெய்ஸ்ட் லெட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு முயற்சி செய்யணும்னு அவங்களுக்கு தோணுது. அதை எப்படி செய்யறதுங்கிற டெக்னாலஜி உங்களுக்கு இங்க தெரியல. என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்க அவங்க கத்துக்கிட்டு வராங்க. அங்க கத்துட்டு ரெய்ஸ்ட் லெட்டர்ஸ்ல தமிழ் எழுத்துக்களை அவங்க செய்ய முயற்சி செய்யறாங்க. ஆக்சுவலா பிரெயில் மொழியை போலவே ஆஸ்க் வித் தமிழ் பிரெயில் அப்படின்னு ஒரு கோடு, ரொம்ப முக்கியமான ஒரு கோடு. அதை கண்டுபிடிச்சவங்களா நம்ம ஆஸ்க் வித்த பாக்குறோம். அந்த முயற்சியை அவங்க நெல்லையில இருக்கும்போது செய்யறாங்க. அதன் பிறகு இங்க சென்னை வந்த பிறகு சென்னையில் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பள்ளியில இதை முயற்சி செஞ்சு பாக்குறாங்க. பிரெயில் எழுத்துக்கள் அதன் பிறகுதான் உங்களுக்கு ஒரு சர்வதேச அளவுல ஒரு யூனிஃபார்ம் கோடா உருவாகி வருது. அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்திட்டு இருந்தது ஆஸ்க் வித் தமிழ் கோடு தான். அந்த தமிழ் கோடு மாறிதான் பிரெயிலுக்கு நம்ம மாறி வந்திருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நீங்க பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய பார்வையற்றோர் பள்ளி ஆசியாவிலேயே 2வது தொன்மையான பள்ளியாக இருக்குது. பார்வையற்றோர் பள்ளி. அங்க தனியா ஒரு பிரிண்டிங் பிரஸ் இருந்திருக்குது. வேலை செய்யக்கூடிய பல்வேறு தொழில்களை அங்க இருந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு அங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. பாய் முடையிறது, பானை செய்யறது தொடங்கி பிரிண்டிங் பிரஸ் வச்சு அங்கிருந்து பிரெயில் மொழி உள்ளிட்ட பல மொழிகள்ல நூல்களுமே அச்சிட்டு வெளியே கொடுத்திருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையற்றோருக்கான பள்ளியாக பூந்தமல்லி பள்ளி இருந்திருக்கு. அதே போல இங்க நம்ம பார்க்கக்கூடிய சாந்தோம் காது கேளாதவருடைய பள்ளி, அது உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவங்க லேடி ஸ்வெயின்சன் அப்படிங்கிற இந்த மிஷினரியும் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கும் காது கேளாதவங்களுக்கு எப்படி சொல்லி தரதுங்கிறது தெரியல. இவங்களும் இங்கிலாந்துல போய் படிச்சுட்டு வர்றாங்க. அப்ப இந்த வாய் அசைவை வைத்து பேசக்கூடிய, கைகளால் சைகை காட்டக்கூடிய ஒரு மொழியை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ தமிழ் எழுத்துக்களை கை விரல்களால சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு புதுவிதமான ஒரு கற்றல் முறையை அவங்க இங்க அறிமுகம் செய்யறாங்க. பாளையங்கோட்டையிலையும் அவங்க ஒரு பள்ளி நடத்திட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இங்க சென்னையில் இங்க இருக்கக்கூடிய சாந்தோம் காது கேளாதவர் பள்ளி உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. அதையும் அவங்க முன்னெடுத்து நடத்தி இருக்கிறாங்க. சோ இவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான நகரமாக இந்த நகரத்தை மாத்தினதுல இந்த 2 பெண்களுடைய பங்கு முக்கியமானது.